வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக ஒப்பந்தத்திற்கான கூட்டறிக்கை வெளியீடு. இந்தியா மீதான 25% அபராத வரியை ரத்து செய்யும் உத்தரவில் கையெழுத்திட்டார் அதிபர் டிரம்ப். இந்தியாவின் சில விமானங்கள் மற்றும் விமான பாகங்களுக்கான வரிகளை நீக்குகிறது அமெரிக்கா. ஜவுளி, ஆடை, தோல் மற்றும் காலணி உட்பட இந்தியாவில் இருந்து வரும் பொருட்களுக்கு 18% வரி விதிப்பு. இந்தியாவுடனான உறவுக்கு அதிபர் டிரம்ப் தனிப்பட்ட முறையில் அர்ப்பணிப்புடன் இருப்பதற்கு நன்றி. வர்த்தக கட்டமைப்பு இரு நாடுகளின் கூட்டாண்மையின் ஆழமான நம்பிக்கையை பிரதிபலிக்கும் வகையில் இருப்பதாகவும் பிரதமர் மோடி பெருமிதம். அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம் இந்திய விவசாயிகள், தொழில் முனைவோர், மீனவர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், கண்டுபிடிப்பாளர்கள் மற்றும் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் பிரதமர் மோடி நம்பிக்கை. இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தத்தால் ஏற்றுமதி அதிகரிப்பதுடன் மேக் இன் இந்தியா திட்டம் மேலும் மேம்படும். லட்சக்கணக்கான புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் நம்பிக்கை. இளையோர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரை 6வது முறையாக வென்று இந்தியா சாம்பியன். இறுதிப் போட்டியில் இங்கிலாந்து அணியை வீழ்த்தி இந்தியா அசத்தல். அண்டர் 19 உலகக்கோப்பை தொடர் முழுவதும் சிறப்பாக விளையாடி 439 ரன்கள் குவித்த வைபவ் சூரியவன்ஷி. இறுதிப் போட்டியில் ஆட்ட நாயகன் மற்றும் தொடர் நாயகன் என 2 விருதுகளை பெற்று அசத்தல். வயதுக்கு உட்பட்டோருக்கான உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் அதிவேகமாக 150 ரன்கள் அடித்து வரலாற்று சாதனை படைத்த வைபவ் சூரியவன்ஷி மொத்தமாக 80 பந்துகளில் 175 ரன்கள் விளாசி மிரட்டல். இளையோர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரை வென்ற இந்திய அணி வீரர்களின் குடும்பங்கள் மகிழ்ச்சி கொண்டாட்டம். பட்டாசு வெடித்தும் இனிப்புகளை பரிமாறியும் உணர்ச்சி பெருக்கு. இந்தியாவின் கிரிக்கெட் திறமை தொடர்ந்து மிளிர்வதாக பிரதமர் மோடி பெருமிதம். இந்த வெற்றி பல இளம் விளையாட்டு வீரர்களுக்கு உத்வேகம் அளிக்கும் என்றும் எக்ஸ் தளத்தில் பதிவு. அபாரமான வெற்றியை பெற்றுள்ள நமது 19 வயதுக்குட்பட்டோர் ஆடவர் அணிக்கு மனமார்ந்த வாழ்த்துகள். உங்களுடைய நிதானம், அச்சமின்மை மற்றும் உறுதிப்பாடு ஆகியவையே இன்றைய இந்தியாவின் ஜென்சி தலைமுறையை வரையறுக்கிறது என்றும் ராகுல் காந்தி எக்ஸ் தளத்தில் பதிவு. ஐசிசி ஆடவர் 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பையை இந்திய அணி வென்றுள்ளது நம் நாட்டிற்கு மற்றும் ஒரு பெருமைமிக்க தருணம் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. வைபவ் சூரியவன்ஷியின் பிரமிக்க வைக்கும் ஆட்டம் நீண்ட காலம் நினைவு கூறப்படும் என்றும் பதிவு. இளையோர் கிரிக்கெட் உலகக்கோப்பை வெற்றியின் மூலம் இந்தியாவின் கிரிக்கெட் எதிர்காலம் சிறப்பாக உள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பெருமிதம். கேப்டன் ஆயுஷ் மாத்ரேவின் அமைதியான தலைமை அணிக்கு மிகப்பெரிய பலத்தை தந்ததாகவும் வாழ்த்து.
இளையோர் உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு சிஎஸ்கே அணி நிர்வாகம் சார்பில் பாராட்டு. கோப்பையை வெல்ல முக்கிய காரணமாக இருந்த அணியின் கேப்டனும் சிஎஸ்கே வீரருமான ஆயுஷ் மாத்ரேவை பெருமைப்படுத்தி வீடியோ பதிவு. விருதுநகரில் இன்று திமுக இளைஞரணி தென்மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சி. திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் வீடியோ மூலம் அழைப்பு. ஏற்கனவே திருவண்ணாமலையில் 1.5 லட்சம் நிர்வாகிகளை கூட்டி வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு மாநாட்டை நடத்திட்டார். ரொம்ப பர்ஃபெக்டாக நடந்த அந்த மாநாட்டை பார்த்து எதிர்கட்சியில் இருக்கிற பலருக்கும் தூக்கம் போயிடுச்சு. மற்ற கட்சிகள் எல்லாம் ஃபாலோ பண்ணுற ப்ளூ பிரிண்ட்டை திமுக இளைஞரணி தான் கொடுக்க போகுதுன்னு நினைக்கிறேன். விருதுநகரில் நடைபெறவுள்ள திமுக மாநாட்டில் சுமார் 1 லட்சம் இளைஞரணி நிர்வாகிகள் பங்கேற்பார்கள் என தகவல். திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் ஏற்பாடுகளை நேரில் ஆய்வு செய்தார். திமுக காங்கிரஸ் இடையே உள்ள உரசலுக்கு திமுகவே காரணம் என்று காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் பகிரங்க குற்றச்சாட்டு. கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு விரைவாக குழு அமைத்திருந்தால் பிரச்சனை வந்திருக்காது என்றும் காட்டம். பேச்சுவார்த்தை நடத்தி 9 நாள் ஆயிப்போச்சு. ஒரு குழு அமைக்கிறேன்னு சொன்னாங்க, இன்னும் குழு அமைக்கல. எங்க சைட்ல குழு ரெடியா இருக்கு பேசுறதுக்கு. நாங்க 5 பேர் குழு நாங்க வச்சிருக்கிறோம். அவங்க குழு அமைச்சுட்டா நாங்க பேசுறோம். குழு அமைக்காதது தாமதம் செய்வது திராவிட முன்னேற்ற கழகம். அதனால நீங்க அவங்கள தான் கேட்கணும். 2026 தேர்தலில் இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை திமுகவிடம் கேட்டு பெறுவோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம் மாலை முரசுக்கு பிரத்யேக பேட்டி. இரட்டை இலக்கத்தில் தொகுதிகள் கேட்பது என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். எங்கள் கட்சியினுடைய மாநில குழு இந்த முறை இரட்டை இலக்க எண்ணிக்கையில் தொகுதிகளை பெற்று போட்டியிட வேண்டும் என்பது எங்களுடைய முடிவு. அதற்கான முயற்சிகளை அந்த பேச்சுவார்த்தைக்குழு அமைக்கப்பட்டதற்கு பிறகு அவங்களோடு பேசுவோம். (2026) தேர்தலில் போதுமான தொகுதிகளை திமுக கூட்டணியில் கேட்டு பெறுவோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் பிரத்யேக பேட்டி. கூட்டணிக்கான நெருக்கடியாகவும் எடுத்துக்கொள்ள மாட்டார். நிறைவில் சூழல் அறிந்து நாங்கள் ஒரு ஒருமித்த கருத்துக்கு வருவோம். தேர்தலில் ஒன்றுபட்டு தேர்தலை நாங்கள் சந்திப்போம். எங்கள் கூட்டணி வெல்லும். பிஜேபி சேர்ந்திருக்கிற அணி தோற்கும். மதுரையில் டிடிவி தினகரனின் முகமாக பார்க்கப்பட்ட அமமுக மாணவர் அணி செயலாளர் ஜீவிதா நாச்சியார் சசிகலாவுடன் சந்திப்பு. புதிய கட்சி தொடங்கி தேர்தலை சந்திக்கவிருப்பதாக சசிகலா கூறிய நிலையில் பல்வேறு தரப்பினருடன் ஆலோசனை. சசிகலாவை சந்தித்ததால் தமது கட்சி நிர்வாகியை அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் அதிரடியாக நீக்கிய டிடிவி தினகரன். சசிகலாவுடனான பனிப்போர் உச்சம் அடைந்திருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து. சசிகலாவை பார்த்ததற்காக என்னை கட்சியில் இருந்து நீக்கினாலும் கவலை இல்லை என்று அமமுக நிர்வாகி ஜீவிதா நாச்சியார் கருத்து. துரோகம் வேறறுக்கப்பட வேண்டும் என்றும் சமூக வலைதள பக்கத்தில் பதிவு.
விருப்ப மனு பெறுவதற்காக நேரில் யாரும் வர வேண்டாம் என்று தவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் வேண்டுகோள். தவேக விருப்ப மனுக்களை ஆன்லைன் வாயிலாக தரவிறக்கம் செய்து பூர்த்தி செய்யலாம் என்றும் அறிக்கை. ஸ்டாலின் தான் வராறு பாடலை இப்பொழுது போட்டால் மக்கள் அடிப்பார்கள் என்பதால் தான் பாடல் போடுவதே இல்லை. இப்பொழுது அந்த பாடலை எங்காவது போட்டால் பரிசு தருவதாக மதுரையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சனம். ஸ்டாலின் தான் வராரு, கொடியில் தர போறாரு, எங்கேயாச்சும் அந்த பாட்டு போடுறாங்களா? போட்டு அவங்க போட்டாங்கன்னா பரிசு. திமுக காரங்களுக்கே தெரியுது, இந்த பாட்டு போட்டா மக்கள் அடிச்சு போடுவாங்க, அடிச்சு ஓதிச்சு போடுவாங்க. வேளாங்கண்ணி தனியார் விடுதியில் திருப்பூரைச் சேர்ந்த கணவன் மனைவி தூக்கிட்டு தற்கொலை. இருவரின் உடல்களையும் மீட்ட நாகை மாவட்ட போலீசார் தற்கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை. கன்னியாகுமரி மாவட்டத்தின் புகழ்பெற்ற புனித பிரான்சிஸ் சவேரியார் பேராலயத்தில் 186வது ஆண்டு பங்கு குடும்ப விழா கொடியேற்றத்துடன் துவக்கம். மின்னொலியில் தேவாலயம் ஜொலிக்க கோலாகல கொண்டாட்டம். பிட்காயின் விலை சுமார் 50% சரிந்து $63,000 கடும் வீழ்ச்சி. ட்ரம்பின் தவறான நிர்வாகக் கொள்கையே இதற்கு காரணம் என்று பொருளாதார நிபுணர்கள் கருத்து. அடுத்த 5 ஆண்டுகளில் அலுவலகம் சார்ந்த ஆரம்ப நிலை வேலைகளில் 50% AI நிரப்பும். ஆந்த்ரோபிக் CEO டாரியோ அமோடோய் கணிப்பு. காலில் ஏற்பட்ட காயம் காரணமாக T20 உலகக்கோப்பை தொடரில் இருந்து ஹர்ஷித் ராணா விலகல். அவருக்கு பதிலாக முகமது சிராஜ் அணியில் சேர்க்கப்பட்டிருப்பதாக BCCI அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. பழம்பெரும் நடிகை MN ராஜா மற்றும் இயக்குனர் SP முத்துராமனுக்கு கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது. 10 லட்சம் ரொக்கம் மற்றும் நினைவு பரிசு வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவிப்பு.